வெனிசுலா மீதான தாக்குதல் அமெரிக்காவை பாதுகாப்பானதாகவோ வலிமையானதாகவோ மாற்றுவதற்காக அல்ல என்று அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் விமர்சித்துள்ளார். வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி நிக்கோலஸ் மதுரோ சிறைபிடிக்கப்பட்டதற்கு அமெரிக்காவிலேயே எதிர்ப்புகள் வலுத்து வருகின்றன. வெனிசுலா தாக்குதல் பற்றி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ், ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கை சட்டவிரோதமானது மட்டுமின்றி விவேகமற்றது என்றும் கூறியுள்ளார். வெனிசுலா மீதான தாக்குதல் போதைப் பொருளுக்காகவோ ஜனநாயகத்துக்காகவோ நடத்தப்படவில்லை என்று தெரிவித்திருக்கும் கமலா ஹாரிஸ், கச்சா எண்ணெய்க்காகவும் பிராந்தியத்தின் வலுவான மனிதராக ட்ரம்பை காட்டிக்கொள்ளவும் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இறையாண்மை மிக்க ஒரு நாட்டின் மீது ஒருதலை பட்சமாக தாக்குதல் நடத்துவது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என நியூயார்க் மேயர் ஜோரன் மம்தானி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கை நியூயார்க் மக்களையும் நியூயார்க்கில் உள்ள பல்லாயிரக்கணக்கான வெனிசுலா மக்களையும் பாதிக்கும் என்றும் மம்தானி கூறியிருக்கிறார். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கையை வெனிசுலா கொண்டாடி வருவதாகவும் உண்மையான வளர்ச்சியை வெனிசுலா பார்க்கப் போவதாகவும் எலான் மஸ்க் கூறியுள்ளார். இதனிடையே வெனிசுலா மக்களுக்கு பிப்ரவரி 3 வரை இலவசமாக இணைய சேவை வழங்கப் போவதாக எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.